போட்டி வந்து மூன்று முனை போட்டி. 4 முனைனா எனக்கு இந்த சீமான் அவர்கள் கட்சி பத்தி எனக்கு இது கிடையாது. எக்ஸாக்ட்டா என்டிஏ தான் வரணும் எப்படி சொல்லலாம்? ஒரு தொங்கல்ல கூட விடலாம்ல. இல்ல அதுக்கான வாய்ப்பு என்னோட கணிப்பு படி வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் விஜய் அவர்கள் வந்ததுனால லாஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் லாஸ். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் எனக்கு தெரிஞ்ச அளவு நீங்கள் வந்து மக்கள்கிட்ட நீங்கள் எப்படி போய் கேட்டாலுமே சரி கட்டாயம் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. எங்கே யாரோட ஓட்டை பிரிக்கலாம். அப்போ அவரோட வேலை என்ன வேலை? ஓட்டை பிரிக்கிறது. அதான் ஓப்பனாகவே வந்து அந்த துரைமுருகன் ஒருத்தர் பேசுகிறாருல அந்த கட்சியை சார்ந்தவர் வந்து நாங்களும் திமுக பங்காளி ஓப்பனாகவே சொல்கிறாங்க. இவங்க பச்சையா தெரியுது இதில் ஏதோ ஒரு வேலை நடந்திருக்குன்னா அப்போ இது வந்து பாதிப்பு யாரை ஏற்படுத்த நம்ம பார்க்கணும்ல. அதை விடுங்க, அவங்க எப்படி அந்த ஓட்டை பிரிக்கிறாங்கல்ல அந்த ஓட்டை பிரித்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணுங்கிறத அவங்களோட எண்ணம். அது யாருக்கு பாதிப்பு? அதான் இவங்களுக்கு திமுக தான் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அது தெரியும் சார். அப்போ யாருக்கு நட்டமாக வரும்? நட்டமாக வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அதை தான் சொல்ல வரேன். அந்த 8% வந்து அந்த இவங்க 8% அளவுக்கு ரீச் ஆனால் மட்டும்தான் நீங்கள் சொன்ன பாதிப்பு வரும். ஏன்னா இவருடைய சுயநலம் இவருடைய என்ன சொல்கிறது எப்படி நடந்துக்கிறாருங்கிற வந்து ஒவ்வொரு எலெக்ஷன் பை எலெக்ஷனை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டே வராங்க. இதுவரை இவர் வந்து மேக்ஸிமம் 8 வந்திருக்கிறாரு. இவருடைய குணநலன் பார்த்தீங்கன்னா வந்து காசுக்காக தான் வந்து வேலை பார்க்குறாங்க. ஒரு பக்கம் வந்து மக்கள் மாற்றம் ஒரு விவசாயத்தை பற்றி பேசுகிறாரு திரு சீமான் அவர்கள். ஸோ அதை நம்பி போகிற கூட்டங்களும் கொஞ்சம் இருக்குது. அப்போ கடுமையாக அந்த இடத்துல போட்டி இருக்குது. சப்போர்ட் நான் சொல்கிறேன் 1 2 3 4னா 1 and 2 யார் வருவாங்க? டிஎம்கே ஏடிஎம்கேவா? இப்போ 3 and 4ல் யார் எவ்வளோ ஓட்டை பிரிக்கிறாங்கிற வச்சு தான் வந்து அந்த 1 and 2 டிசைட் ஆகுது. அந்த 3 and 4ல் வந்து அதிக ஓட்டை பிரிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிவிகே. அதான் சொல்கிறேன் இந்த 3 and 4ல் யார் அதிக ஓட்டை பிரிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த 1 and 2 டிசைட் பண்ணுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த கணக்கில் நான் அப்படி தான் சொல்கிறேன். மொத்தம் 4 விஜய் அவர்கள் மட்டும்தான் ஓட்டை பிரிக்கிறாரா? சீமான் அவரும் களத்தில் இருக்கிறார். சீமான் அவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அவர் சாலிடாக வந்து 6 to 80% தான். அதாவது 8% மேலே போகாது. 8 இருக்கிறாங்க அவ்வளோதான் இருக்கும். அது மேக்ஸிமம் போனால் 8. இப்போ அதில் ஒரு பாதிப்பு வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நீங்கள் கட்டாயம் சொல்ல நீங்கள் 2024 எலெக்ஷன்லேயே வந்து 1% 2% கீழே வந்துட்டார். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் முனைவர் சிவசங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். தேர்தலுக்குலாம் ஓட்டு போட்டிங்களா சார்? ஆமாம், எல்லாம் நல்லபடியாக பிரச்சாரத்துலேயும் தீவிரமாக இறங்கின மாதிரி இருந்துச்சு சார். எல்லாரும் பல்வேறு கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா விஜய் வருகையால் வந்து திமுகவுக்கு தான் வந்து ப்ளஸ்ஸு அப்படின்ட்டு. இன்னொரு இதர் என்ன சொல்கிறாங்கன்னா அவரால் வந்து அதிமுக வந்து சைலண்ட்டாக கிட்டத்தட்ட 130 இடங்களை வந்து கைப்பற்றும் அப்படி சொல்கிறாங்க. உங்கள் பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே யார் தான் வரப்போறா அடுத்து? இல்லை வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் விஜய் அவர்கள் வந்ததுனால லாஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு தான் லாஸ். டிஎம்கேலேருந்து ஒரு பகுதியான ஓட்டு யாருக்கு போகுதுன்னா தாவேக்க. இதை வந்து ரொம்ப நீங்கள் ஆராய்ச்சிலாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சமீபத்தில் இந்த செந்தில் வேலன் அவர்களுடைய உள்ள குமுறல்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வந்து மற்ற கட்சிக்காரங்க பேசுகிறது வேறு. இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் எந்த கட்சி சார்ந்திருக்கணும் அதுதான் ஜெயிக்கணும்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கட்சி சார்பு எடுக்கிறீங்கன்னா அதான் ஜெயிக்கணும்னு சொல்லுவீங்க. இவர் வந்து ரிசல்ட்டே வர்றதுக்கு முன்னாடி இப்படி வந்து உள்ள குமுறல் நீங்கள் கொட்டி தீக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னொன்று நீங்கள் ஓட்டு போடுறது யாருக்கும் தெரியாது, நான் ஓட்டு போடுறது யாருக்கும் தெரியாது, நான் சொன்னால் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது வந்து யங்ஸ்டர்ஸ் அத்தனை பேரும் தேவைக்கு தான் ஓட்டு போட்டாங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ நீங்கள் உங்களோட உளவுத்துறை ரிப்போர்ட் ஒரு ஐபிஐ ரிப்போர்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் தோக்க போகிறீங்க அப்படின்னு. அப்போ ஒட்டுமொத்த ஓட்டு யாருக்கு பிரிஞ்சிருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு தாவைக்காக போயிருக்குங்கிறத வந்து இவரால் தாங்க முடியலை. இது 4ஆம் தேதிக்கு மேலே எதிர்பார்த்தது இப்போ இப்போவே வந்துருச்சு அவங்களுக்கு. இப்போவே அவங்க டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தோல்வியை வந்து எப்படி டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அதோட உள்ள குமுறலோட வெளிப்பாடு தான் செந்தில் அவருடைய பேசுகிறது எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. ஸோ திமுகவோட ஒரு பகுதி ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து 12% 20%. இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறது வந்து கட்டாயம் வந்து அந்த பகுதியான ஓட்டு வந்து திமுகலேருந்து யாருக்கு போகுதுன்னா தேவைக்காக போகுது. இந்த கிறிஸ்டியன்ஸ் ஓட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து யங்ஸ்டர்ஸ் ஓட்டாக இருக்கட்டும், அது மட்டும்தான் பாதிப்பு ஏற்படுத்துங்கிறீங்களா? அந்த ஓட்டு இவ்வளோ பிரியுது. நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த இப்போ புதுசாக ஓட்டு போட வர்றாங்கல்ல அந்த ஓட்டே பார்த்தீங்கன்னா வந்து 25 lakhs to 45 lakhs வரைக்கும் இருக்குது அந்த ஓட்டு. ஸோ அந்த ஓட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா more than 80% யாருக்கு போகுதுன்னு வந்து தேவைக்கே தான். இப்போ எங்கள் ஊர் வந்து ஒரு சின்ன வில்லேஜ் தான். இப்போ நம்ம மற்ற எல்லாமே எலெக்ஷன் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கவுண்டிங் இணைய போகிறோம். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா தேவைக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது என்னென்னா ஒரு வில்லேஜ் வரைக்கும் அது வந்துருச்சுங்கிறத நான் சொல்ல வரேன். அந்த ஓட்டு வந்து திமுக ஓட்டு தான் அப்படின்னு நம்ம எப்படி கிளைம் பண்ணலாம்? ஏன்னா அதிமுகன்னு ஒரு கட்சி. நான் சொல்கிறேன் பாரு, நான் எப்படி சொல்ல வரேன். நான் உங்களுக்கு இந்த மோஸ்ட்லி திமுகவோட ஸ்ட்ரென்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்.
மைனாரிட்டி. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ் வந்து இவங்கலாம் அது திமுக ஓட்டு போடுறாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவங்க திமுக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற நிறைய பேர் இருப்பாங்க. மைனாரிட்டியோட ஓட்டு என்னதான் செஞ்சாலுமே வந்து திமுகவுக்கு தான் இருக்கும். கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஓட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மாறாது. இதுதான் அவங்களோட ஓட் பேங்க், அது வந்து சாலிடான ஓட்டு. இப்போ அதில் கை வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் ஓட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து பெருசாக வந்து மாறி இருக்காது. அவங்க வந்து திமுக மோஸ்ட்லி ஒரு பாதி வேணால் வந்து குறைஞ்சிருக்கலாம். பட் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டில் வந்து நிறைய ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அது வந்து இவர் வந்து கிறிஸ்டியன் அப்படிங்கிறனால அந்த ஓட்டு ஷேர் ஆகுதா அது எப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு வந்து திமுக போக வேண்டியது பெரிய லெவலில் வந்து ஒரு பாதிப்பு இருக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் இந்த ஜென்ரேஷன் இருக்கிறாங்கல்ல, இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன், இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 25 to 45 lakhs அவங்களோட ஓட்டு வந்து கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா மோர் தென் 80% தேவைக்காது. அதாவது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நமக்கு அந்த கட்சி பிடிக்குதோ பிடிக்கலையாங்கிற ரெண்டாவது நம்ம கட்சி சார்ந்திருக்கிறமா இல்லை. ஆனால் ரியாலிட்டிங்கிறது அதுதான். நான் கண்ணால் பார்த்தது தான் சொல்கிறேன். அத்தனை பசங்க பார்த்தீங்கன்னா 25 வயசு மேலே யாருமே கிடையாது. நம்ம ஊரில் இப்படி ஒரு தேவைக்காக ஒருத்தங்க இருக்கிறாங்களா? அதுக்கு முன்னாடி இந்த பசங்களை எங்கேயாவது பார்த்துருக்கலாம். எலெக்ஷன் அப்போ வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக ஒரு பெரிய 35-45 வயசு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு கூட்டம் உட்காந்துருக்குது. இந்த சைடு ஒரு 20-25 வயசு தான் இருக்கும். பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் கீழே வரைக்கும் வந்துட்டாங்க. நான் கூட வந்து சிட்டிஸில் மட்டும்தான் இருப்பாங்க நம்ம ஒரு எண்ணம் இருந்தது. நம்ம அந்த எலெக்ஷன் ஓட்டு போடுற அன்னைக்கு நான் கண்ணால் பார்க்கும்போது அப்போ நீங்கள் தவிர்க்க முடியலை. அப்போ அந்த ஓட்டு எங்கே யாருக்கு போக வேண்டிய ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திமுக போக வேண்டிய ஓட்டு தான். அப்போ இடையில இருக்கிற அந்த ஏடிஎம்கே பிஜேபிக்கு இவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல, அந்த ஓட் பேங்கில் பெரிய பாதிப்பு இல்லை. ஸோ நீங்கள் எப்படியுமே மைனாரிட்டியோட ஓட்டு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து எய்தர் அது வந்து முழுக்க மோஸ்ட்லி 80-90% யாரும் திமுகவுக்கு தான் போகும். ஸோ அது வந்து அதனால் வந்து இங்கே பாதிப்பு வந்து நீங்கள் ஏடிஎம்கேக்கு அந்த பாதிப்பு வராது. ஏன்னா அந்த ஓட்டு தான் அங்கே போயிடுச்சு இல்லை உங்களுக்கு. இது வந்து இதுதான் என்னோட அது மட்டும் தான் கணிப்பேன். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து பயங்கரமாக அடி வாங்குன்னு சொல்கிறாங்க. அது தாவேக்காவுக்கு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம நீங்கள் சிறுபான்மையில் வாக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. அது தாழ்த்தப்பட்ட மக்களோட ஓட்டும் பார்த்தீங்கன்னா இல்லை அதுலேயே இந்துக்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களது ஓட்டும் பாதிப்புங்கும்போது அதிமுகலேருந்து பிரிவுக்கான வாய்ப்பு இருக்குது. பாஜக வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இங்கே சைடு வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து திமுக இதுவரைக்கும் ஓட்டு போட்டு இருந்தவங்க திருமாவளவன் அவர்கள் கட்சியை சார்ந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு ஒன்று 2 விஷயம். அவருக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லைங்கிறது வந்து அது வந்து சமீப காலமாக நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிரேமநாதா அவர்கள் கூட நீங்கள் அவங்க எவ்வளோ கேவலப்படுத்தினாங்கிறது அவர் அடுத்த பிரச்சாரத்துக்கு திருமாவளவன் அவருக்கு போகும்போது வந்து பிரேமநாதாவுக்கு ஆப்போசிட்டாக அவங்க வந்து இதெல்லாம் குடிபிடிச்சாங்க. ஸோ உள்ளுக்குள்ளேயே வந்து இப்போ நம்ம தலைவர் அவங்கள பொறுத்தவரை அந்த தலைவருக்கு வந்து சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. வேங்கவேல் விஷயத்தில் இன்னை வரைக்கும் வந்து ஒரு சொல்யூஷனே கிடைக்கல. சவுத் சைடில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஜாதி கலவரம் எப்போவுமே ஒரு இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா காரணம் திமுக. அது வந்து அதிகமானது காரணம். 2023 முன்னாடியுமே இருந்திருக்கும். அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருந்தது. அளவுக்கு அதிகமாக மதுரை அந்த சவுத் சைடு நீங்கள் போக வந்து அந்த ஜாதி கலவரம் ஜாதி அது ஒரு என்ன சொல்கிறது பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா அது தாழ்த்தப்பட்ட மக்கள் தான். அப்போ அதுக்கு இந்த கவர்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் இவர் திருமாவளவன் அந்த கூட்டணியிலே இருக்கிறார்ல. ஸோ அதை வந்து ஒரு அதிருப்தி இருக்குது. ஸோ அந்த ஓட்டும் பிரியுது. ஸோ அப்படி பிரியும் போது வாய்ப்புகள் எங்கே அந்த ஓட்டு எங்கே போகுதுன்னா ஒன்று சரி அது ஒரு தேவைக்கா யங்ஸ்டராக இருந்தால் தேவைக்காக போகுது. கொஞ்சம் மெச்சூர்டாக இருந்தாங்கன்னா வந்து அது ஏடிஎம்கேவோ வேறு கூட்டணிக்கு போகுது. ஸோ இந்த ஒட்டுமொத்த பாதிப்பு இந்த ஓட்டெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா திமுகலேருந்து தான் வெளியே வருது. இப்போ நீங்கள் கூட சொல்லும்போது கூட சொல்கிறீங்க என்டிஏ கூட்டணி தான் வெற்றி போய் எத்தனை தொகுதி சார் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை உங்களுக்கு வந்து பெரிய மார்ஜின் இருக்குமான்னு நம்மளால சொல்ல முடியாது. அதாவது ஒரு பெரிய மார்ஜின் இருக்காது. இப்போ நீங்களே சொல்லுங்க பெரிய மார்ஜின் இருக்குமா? ஏன்னா நீங்கள் வந்து போட்டி வந்து 3 முனை போட்டி. 4 முனைனா எனக்கு இந்த சீமான் அவர்கள் கட்சி பற்றி எனக்கு இது எக்ஸாக்டாக என்டிஏ தான் வரணும் எப்படி சொல்லலாம்? ஒரு தொங்கலில் கூட விடலாம்ல. இல்லை அதுக்கான வாய்ப்பு எனக்கு என்னோட கணிப்பு படி நான் வந்து நம்ம கட்டாயம் ஏடிஎம்கேக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு வந்து ஒரு ப்ராபபிலிட்டி படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து இதை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது. 2006-2011 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பவர் கட்டு ஆற்காடு வீராசாமி அதால் பாதிக்கப்பட்ட மக்கள் பெரும்பாலும் அது ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அதை மாதிரி இன்றைக்கி கஞ்சா என்ன சொல்கிறது டாஸ்மார்க்கு நீங்கள் சென்னையில் எந்த சிட்டிக்குள்ளே போனாலுமே இந்த ரீக்ரியேஷன் கிளப்னு ஒரு வேர்டு நீங்கள் பார்க்கலாம். அது மனமகிழ் மன்றம் அதுக்கு பேர். இப்போ திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்கள்லாம் பார்த்தோம்னா சர்வசாதாரணமாகிடுச்சு. ஏற்கனவே குடிக்க வச்சு கெடுத்தாச்சு டாஸ்மாகில். இப்போ இந்த கொஞ்சம் எலைட் பீப்புள் இருப்பாங்க இல்லைனா அந்த அப்பர் கிளாஸ் அப்புறம் இந்த மிடில் கிளாஸ் மேலே இருக்கிற பீப்புள் அந்த டாஸ்மார்க் போகாத ஒரு கூட்டம் இருக்கும். என்னைக்கே ஒரு ஆள் குடிப்பாங்களா இருக்கும். அவங்களெல்லாம் ரீக்ரியேஷன் கிளப் கொண்டு வந்தாச்சு. இந்த போர்டை நீங்கள் நிறைய பார்க்கலாம். ரீக்ரியேஷன் கிளப்னா வந்து இப்போ பேர் தான் ரீக்ரியேஷன், உள்ளே பார்த்தீங்கன்னா குடியாரம் தான். அது மனமகிழ் மன்றம் அதுக்கு பேர். நிச்சயமா சார். நீங்கள் சொல்லும்போது கூட சொல்கிறீங்க கணிசமான திமுக ஓட்டு தான் வந்து தாவேக்கா பிரிக்குது. அதனால வந்து என்டிஏ கூட்டணிக்கு எந்த பாதிப்புல ஈஸியாக என்டிஏ கூட்டணிக்கான ஓட்டு அப்படியே அப்படியே இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் மாற்றத்தை நோக்கி தான் வந்து மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இந்த ரவுண்டு ஒரு மாற்றம் வேணும். அந்த மாற்றத்தை திரு விஜய் அவர்களை பார்க்குறாங்க. விஜய் அவர்களை பார்த்து அந்த மாற்றத்துக்கான ஒரு ஓட்டை வந்து வாக்குப்பதிவு வந்து எல்லாம் யங்ஸ்டர்லாம் செலுத்தியிருக்காங்க. அப்போ 2 பேருமே ஒரே ஸ்டாண்டர்டில் இருக்கிறாங்க. இவங்க 2000 ரூபா கொடுக்குன்னு சொன்னால் நானும் 2000 ரூபா கொடுக்குன்னு சொல்கிறாங்க.
ஸோ மக்கள் வந்து அந்த இடத்துல மாற்றங்கும் போது விஜய் அவர்களை தான் சூஸ் பண்ற மாதிரி தெரியுது. அதனால அந்த வாக்கு விஜய் அவர்களை யார் நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதாவது ஒரு சேஞ்ச் வேணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அந்த சேஞ்ச இல்ல அந்த சேஞ்ச் ஒரு வந்து நம்ம கூட்டம் எப்படி இல்ல அந்த சேஞ்சை வந்து நம்ம எந்த அடிப்படையில வந்து திமுக ஓட்டு உடையுது, இதெல்லாம் மாற்றுக்கிறது இல்ல, விஜய் அவர்கள்லாம் உடையுது. பட் அதிமுகல இருந்து கொஞ்சம் கூட உடையாது அப்படி நம்ம எந்த இல்ல அப்படி சொல்ல முடியாது. நான் வந்து நீங்க மெஜாரிட்டி இங்க வந்து 70 to 80% ஓட்டு இங்க இருந்து வெளியே வருது அப்படின்னா இங்க அதோட சிதறல் பாத்தீங்கன்னா ஒரு 10 to 20% ஒரு பெரிய லெவல்ல இருக்காது, கம்மியா தான் இருக்கும். கம்மியா சிதறல் இருக்கும். அங்க வந்து அதிகமாக 70 to 80% மேல வரும், இங்க ஒரு 10 to 20% தான் இருக்கும், ஒரு பெரிய லெவல்ல இருக்காது. இல்ல மக்கள் வந்து ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா பார்ப்பாங்கல்ல, இது நமக்கான தலைவர், ஒரு தலைவருக்கான அப்படிங்கும்போது பார்ப்பாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் தந்தையாருக்கு அப்புறம் அவர் இருக்கிறாரு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் திரு சீமான் அவர்கள் இருக்கிறாங்க, ப்ளஸ் வந்து திரு விஜய் அவர்கள். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து 10 தோல்விகளை கொடுத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் அவர் ஒரு நல்ல மனிதருங்கிறத தாண்டி நல்ல மனுஷன் ஆட்சியில், அவர் ஆட்சியில் எந்த கெட்ட பேர் வந்தது இல்லை. ஆனா என்ன சொல்றாங்கன்னா ஒரு தலைவரா ஏத்துக்க முடியல அப்படின்னு ஒரு அதாவது இப்ப நீங்க ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்ல அப்படிங்கும்போது அந்த இடத்துல திரு விஜய் அவர்களை சூஸ் பண்ணிருக்காங்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. விஜய் அவர்களை சூஸ் பண்ணி கட்டாயம் வந்து ஒரு கூட்டம் சூஸ் பண்ணிக்கிறாங்க தான் 10 to 20% நான் சொல்லிட்டேன். நீங்க வந்து 5 கோடி மக்கள் அது வெளிப்படையா இல்ல சார், அது வெளிப்படையா தெரிஞ்ச ஒண்ணு. ஆனா கமுக்கமா பல பேர் வந்து ஓட்டு குத்திருக்கேன்னு சொல்றாங்களே. இல்ல அதான் சொல்றேன், நீங்க வந்து அவர் ஓட்டை பிரிச்சிருக்கிறாரு 20% வரைக்கும் போகும். அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. 20% வரலாம், மேக்ஸிமம் 12 நான் எதிர்பார்க்கறது 12 to 20% வந்து கட்டாயம் வந்து அவருக்கு ஒரு ஓட்டு வந்திருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸை பார்த்தீங்கன்னா 25 lakhs மேலே இருக்கிறாங்க. இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டர் 18 வயசு தாண்டினவங்க கடந்த 4 வருடங்கள் நீங்கள் கியூமுலேட்டிவாக பார்க்குறீங்க அப்படின்னா 45 lakhs. ஏன்னா இயருக்கு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் மக்கள் தொகை, 10 லட்சம் குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த 2008 பிறந்தவங்க தான் வந்து இன்றைக்கி ஓட்டு போடுவாங்க. 2008 அதுக்கு ஒரு 4 வருஷங்களில் நீங்கள் கியூமுலேட்டிவாக பார்த்தீங்கன்னா 50 லட்சம் மக்கள், 50 லட்சம் குழந்தைகள் பிறந்திருக்காங்கன்னா ஒரு 25 lakhs to 35 lakhs இவருக்கே அந்த ஓட்டு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு 30 to 35 இயர்ஸில் இருக்கிறவங்களும் இவரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஓட்டு தான் பிரிஞ்சிருக்குமே ஒழிய மற்றபடி நீங்கள் அந்த மோர் தென் 35-40 மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து விஜய் பெரிய லெவலில் போயிருக்குமானா கிடையாது. அவர் ஒரு சிறிய ஷேர் தான் இருக்கானா 20% வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஓட்டை பிரிச்சிருக்கிறாரு. அது வந்து மறக்க முடியாது. திரு விஜய் அவர்கள் மட்டும்தான் ஓட்டை பிரிக்கிறாரா? திரு சீமான் அவர்களும் களத்தில் இருக்கிறார். சீமான் அவர்களுக்கு வந்து என்ன சொல்றது, அவர் சாலிடாக வந்து 6 to 80% தான், அதாவது 8% மேலே போகாது, 8 இருக்கிறாங்க அவ்வளோதான் இருக்கும். அது மேக்ஸிமம் போனால் 8. இப்போ அதில் ஒரு பாதிப்பு வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நீங்கள் கட்டாயம் சொல்ல நீங்கள் 2024 எலெக்ஷன்லேயே வந்து 1%, 2% கீழே வந்துட்டார். இது வந்து ஸ்டேட் எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு என்ன சொல்கிறேன், நீங்கள் 8க்கு மேலே போகிற வாய்ப்பே கிடையாது. அதுக்கு உள்ளே தான் வரும். எப்படி பார்த்தாலும் 4%, 5%. இப்போ இவர் தேவை, ஏன்னா ஏற்கனவே அந்த ஆன்லைன்லாம் பார்க்குறீங்கன்னா அந்த சீமான் கட்சியும் தேவைக்கு வந்து மாற்றி சண்டை போட்டுருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த இதுலேருந்து ஒரு ஓட்டு பிரிஞ்சு இதை குறையுமா ஒழிய இது கூடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அந்த குறையிற ஓட்டு எங்கே போகும்னா அதுவும் தேவைக்கு தான் போகும். நிச்சயமாக சார். இப்போ என்னோட கருத்தை நான் அவங்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். நான் யார் சொன்னா அவங்க சொன்னா சொல்ல வரல. பட் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கு. நான் சார்ட்ட அவங்ககிட்ட நான் கேட்குறேன். ஒரு குறிப்பிட்ட உதாரணத்துக்கு ஒரு 2 தொகுதி சொல்றேன். ராதாபுரம் தொகுதி எடுத்துட்டீங்கன்னா அங்க வந்து கிறிஸ்தவ வாக்குகள் பரவலாக அதிகமாக இருக்குது. ப்ளஸ் ஒரு கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி வாக்கு அதிகமாக இருக்குது. நாம் தமிழர் போன முறை வந்து ஒரு கிறிஸ்தவ வேட்பாளர் நிறுத்திருந்தாங்க. அதை எதிர்த்து அப்பாவு அவர்கள், இந்த பக்கம் வந்து ஐஎஸ் இன்பதுரை அவர்கள் போட்டிட்டாங்க. இந்த முறை வந்து அந்த தொகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இந்து வேட்பாளர் ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. அப்போ இது யாருக்கு யார் போட்டியை கொண்டு வராங்க? அப்போ யாருக்கோ யாரோ வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அந்த இடத்துல வருது. ஓட்டை பிரிக்கிறதுக்கான வேலை. ஏன்னா இங்கே பாஜக ஒரு நல்ல வாய்ப்பு ராதாபுரம் தொகுதியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பண்ணை பாலுவா அவர் வந்து ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கும், நல்ல மனிதர் கூட நல்லா செலவழிக்கிறாரு அப்படின்னு பல விதமாக பேசுகிறாங்க. ஸோ இதை பிரிக்கிறதுக்கு அங்கே ஒரு இந்து கேண்டிடேட்டை போடுறாங்க. அடுத்து அம்பாசமுத்திரம், நான் உதாரணத்துக்கு ஒரு 2 தொகுதி சொல்கிறேன். அம்பாசமுத்திரத்தில் எசகி சுப்பா அவர்கள் போட்டிடுறாங்க. அவர் மக்கள் மத்தியில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது, ஒரு வசதி படைத்தவரும் கூட. அங்கே நாம் தமிழர் வேட்பாளர் நத்தம் சிவசங்கர் சொல்லி வெளியூர் ஆளுக்கு வந்து கேண்டிடேட் உள்ள இறக்குறாங்க. ஸோ அவர் வந்து தொடர்ச்சி அங்கே பிரதான நாம் தமிழர் எதிரி காங்கிரஸ் தான். இவங்க தான் சொல்லுவாங்க இணை எதிரி, இன துரோகின்ட்டு. ஆனால் அவங்கள கூட பெருசாக விமர்சிக்கலை. அப்போ அவங்களுக்கே தெரியுது நமக்கு போட்டியாக எசகி சுப்பியா தான் வாராரு, அப்போ அவரை வீழ்த்தணும்னு நம்ம அவரை தான் அட்டாக் பண்ணுங்கிற ஒரு கான்செப்டில் வச்சு அவரை தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல திமுக போட்டியிடலை, ஈஸியாக வந்து நழுவிட்டாங்க. அது நமக்கு வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு. ஸோ உதாரணத்துக்கு நான் சொன்ன இந்த 2 தொகுதியை பார்த்துட்டிங்கன்னா அப்போ இவங்களோட பிரச்சாரம், இவங்களுடைய ஃபோக்கஸ் நோக்கம்லாம் என்னவா இருக்கு? யார் ஓட்ட யார் பிரிக்கிறா? அப்போ திமுகவுக்கு வேலை பார்க்குறாங்களாங்கிற ஒரு சந்தேகமும் வருது. அதை தாண்டி விஜய் பிரிக்கிற மாதிரி இவரும் பிரிக்கிறாரு. இது கூட ஒரு பெரிய மைனஸாக போகும். அதிமுக வரக்கூடிய என்டிஏக்கு மிகப்பெரிய ஆபத்து இங்கே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் எழுத. இதனால திமுக ஈஸியாக ஒரு சொற்ப ஓட்டு வித்தியாசத்தில் 500 ஓட்டு 1000 ஓட்டு வித்தியாசத்தில் கூட இவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் பார்க்குறாங்க. எனக்கு அது ஒரு சின்ன சந்தேகமாக இருக்குன்னு நான் கேட்குறேன். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் எனக்கு தெரிஞ்ச அளவு நீங்கள் வந்து மக்கள்கிட்ட நீங்கள் இதை எப்படி போய் கேட்டாலுமே சரி, கட்டாயம் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க.
எங்கே யாரோட ஓட்டை பிரிக்கலாம். அப்போ அவரோட வேலை என்ன வேலை? ஓட்டை பிரிக்கிறது. அதான் ஓப்பனாகவே வந்து அந்த துரைமுருகன் ஒருத்தர் பேசுகிறாருல, அந்த கட்சியை சார்ந்தவர் வந்து நாங்களும் திமுக பங்காளி ஓப்பனாகவே சொல்கிறாங்க. இவங்க அதாவது செத்து போனது வந்து கருணாநிதியோட மூத்த பையன். நீங்கள் அவங்களோட வாரிசுகள் நிறைய பேர் இல்லை, அவங்க குழந்தை. நீங்கள் ஒரு துஷ்டி கேட்குறது எங்கே போய் கேட்பாங்க? நம்ம இப்போ எல்லா இடங்களும் எங்கே போய் கேட்பாங்க? அந்த வீட்டில் உள்ள குழந்தைகள் இருக்கும்போது அங்கே தான் போய் கேட்கணும். நீங்கள் ஸ்டாலின் போய் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதையும் தாண்டி நீங்கள் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, அது என்னோட பங்காளி. பச்சையா தெரியுது இதுல ஏதோ ஒரு வேலை நடந்திருக்குன்னா அப்போ இது வந்து பாதிப்பு யாரை ஏற்படுத்த நம்ம பார்க்கணும்ல. அதை விடுங்க, அவங்க எப்படி அந்த ஓட்டை பிரிக்கிறாங்கல்ல, அந்த ஓட்டை பிரித்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணுங்கிறத அவங்களோட எண்ணம். அது யாருக்கு பாதிப்பு? இவங்களுக்கு திமுக தான் இவங்க சப்போர்ட் பண்றாங்க. அது தெரியும் சார். அப்ப யாருக்கு நட்டமா வரும்? நட்டமா வரும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. அதான் சொல்ல வரேன். அந்த 8% வந்து அந்த இவங்க 8% அளவுக்கு ரீச் ஆனா மட்டும்தான் நீங்க சொன்ன பாதிப்பு வரும். ஆனா 8% வரைக்கும் வருமாங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா இவருடைய சுயநலம், இவருடைய என்ன சொல்றது, எப்படி நடந்துக்கிறாருங்கிற வந்து ஒவ்வொரு எலெக்ஷன் பை எலெக்ஷனை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டே வராங்க. இதுவரை இவர் வந்து மேக்ஸிமம் 8 வந்திருக்கிறாரு. இவருடைய குணநலன் பார்த்தீங்கன்னா வந்து காசுக்காக தான் வந்து வேலை பார்க்குறாங்க, ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் வேலை பார்க்குறாங்க. இவங்க கட்சி எந்த ஜென்மத்திலும் ஜெயிக்காதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். தன்னுடைய குழந்தை வந்து உலகத்திலே வந்து அமெரிக்கன் ஸ்கூலில் கொண்டு படிக்க வைக்கிறாங்க. வெறும் அந்த ஸ்கூலில் படிக்கிற வெறும் 57 பேர் மட்டும் தான் வந்து தமிழ்னு நினைக்கிறேன். அங்கே தமிழ் ஒரு சப்ஜெக்டே கிடையாது. ஸோ மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டே வராங்க. இவங்க திமுகவுக்கு மறைமுகமாக வேலை பார்க்குறாங்க. கரெக்ட். அதனால தான் நம்ம என்ன கேட்குறேன்னா, இதுவே வந்து என்டிஏ வெற்றியை வந்து கடுமையா பாதிக்குது. ஒரு பாதிப்பை மாறுதுங்க. நான் சொல்றேன், பாதிப்பை ஏற்படுத்துறதுக்காக தான் இவரை கொண்டு வராங்க, இவரை கைக்குள்ள எடுத்துக்கிறாங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். அதனால தான் நான் சொல்றேன், இவருக்கு அந்த 8% ஓட்டை இவருக்கு ரீச் ஆகிறாரு, அதுக்கு மேலே போகுதுன்னா தான் நீங்க சொல்ற பாதிப்பு வந்து ஏடிஎம்கே அஃபெக்ட் பண்ணும். ஆனால் அது அவ்வளவு தூரம் போகாது அப்படிங்கிறேன். ஏன்னா இவருடைய குணநலன் போட்டி 2 பேருக்கு வந்து களத்துல கடுமையா இருக்கு. ஒரு பக்கம் ஐயா ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாலும் அதை தாண்டி, அதாவது அந்த 2 பேர், இந்த 2 பேர் சிஎம் அவரை யாராவது ஒருத்தர் தான். ஒன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஸ்டாலின். இந்த 2 பேரை தீர்மானிக்கிற அடுத்து கீழே 2 பேர் வராங்க, விஜய் அவர்கள், நாம் தமிழர் வந்து. சோ இந்த இடத்துல அதாவது திமுகவோட பெருவாரியான ஓட்ட பிரிக்கிறது யார்? கீழே 2 போட்டி ஸ்ட்ராங்கா இருக்கு சார். நீங்க சொல்ற கணக்கு புரியுது. ஒரே நிமிஷம், கீழே 2 போட்டி ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப நம்ம என்ன பார்க்கக்கூடிய, ஓகே, ஒரு பக்கம் வந்து மக்கள் மாற்றம், ஒரு விவசாயத்தை பத்தி பேசுறாரு திரு சீமான் அவர்கள். சோ அதை நம்பி போற கூட்டங்களும் கொஞ்சம் இருக்குது. அப்ப கடுமையா அந்த இடத்துல போட்டி இருக்கு. இந்த போட்டி வந்து யாருக்கு சப்போர்ட்? நான் சொல்றேன் 1 2 3 4 1 and 2 யார் வருவாங்க, டிஎம்கே ஏடிஎம்கேவா? இப்போ 3 and 4ல யார் எவ்வளவு ஓட்ட பிரிக்கிறாங்கிற வச்சு தான் வந்து அந்த 1 and 2 டிசைட் ஆகுது. அந்த 3 and 4ல வந்து அதிக ஓட்ட பிரிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிவிகே 20%. நான் எதிர்பார்க்குறேன் 12ல இருந்து 20 வரைக்கும், 12 to 20. அதற்கு கிட்டத்தட்ட இணையா நாம் தமிழர். அதுதான் 8. அதான் நான் சொல்றேன். அதான் சொல்றேன், இந்த 3 and 4ல யார் அதிக ஓட்ட பிரிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த 1 and 2 டிசைட் பண்றாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த கணக்குல நீங்க நான் அப்படிதான் சொல்றேன். மொத்தம் 4 1 2 3 4 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 and 2 டிஎம்கேவா ஏடிஎம்கேவா, 3 and 4 நாம் தமிழர் கட்சியா தாவேக்கேவா. இதுல வந்து அதிகமான ஓட்ட பிரிச்ச தாவேக்கு அதிகமாக ஓட்ட பிரிச்சதுன்னா ஏடிஎம்கே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கரெக்ட். இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அடுத்த ஸ்டெப் நீங்க ஒரு கணிப்புல சொன்னீங்க, நான் அடுத்த ஸ்டெப் ஒரு படி மேலே ஏறி கேட்கிறேன். தொடர்ச்சியாக நாம் தமிழர் அவர்கள் ஓட்ட பிரிச்சது வந்து அதிமுக ஓட்டு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்துல இருந்து படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்ச ஓட்டு அதிமுக ஓட்டு. பிளஸ் மீண்டும் அதிமுக ஓட்டுல இருந்து தான் வரும், இல்லாட்டா இருக்க ஓட்ட தக்க வைப்பாங்க, பிரிச்ச ஓட்ட தக்க வைப்பாங்க. அப்போ திமுக வந்து எந்த பாதிப்பும் இல்லை. திமுகவோட பிரதான ஓட்டு, அவன் என்னதான் தப்பு பண்ணாலும் நாளைக்கு நான் எந்திரிச்சு முழிச்ச உடனே உதவி செய்ய குத்துன்னு ஒரு கூட்டம் இருக்கு. ஸோ 24% கோர் ஓட்டு அவங்களுடைய ஓட்டு, பிளஸ் கூட்டணியை வச்சுதான் அவங்களுடைய அந்த 40-45% வருது. இந்த சூழல்ல தான் அப்போ தொடர்ச்சியாக பிரிக்கப்படக்கூடிய ஓட்டு அதிமுக ஓட்டா இருக்கு. அங்க தலைமை இல்லையா, இல்ல தலைமை வலு இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அந்த பிம்பம் வந்து கிரியேட் ஆயிருக்கும் போது நம்ம அப்படித்தானே அதான் சொல்றேன். அதனால தான் சொன்னேன், நீங்க வந்து பெரிய மார்ஜின் இருக்கான்னு சொன்ன காரணம் தான். நீங்க மார்ஜின் வந்து பெருசா இருக்காது. இந்த 3 and 4ல வந்து எந்த அளவு ஓட்டுகள் பிரியுதோ, எனக்கு தெரிஞ்சு 8% மேலே வந்து நீங்கள் சீமானுக்கு, நம்ம மறுபடியும் பேசுவோம், நாளாந்தே பேச தான் போகிறோம். 8% மேலே வந்து சீமான் கட்சிக்கு வாய்ப்பே கிடையாது. இது வந்து 12லேருந்து 20க்குள்ளே அந்த எந்த அளவு அவங்க பிரிக்கிறாங்களோ, ஏன்னா அந்த ரெண்டுமே வந்து சீட்டு கன்வெர்ட் ஆகாது. நான் சீட் கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து தேவைக்கா 1 2 தான் ஜெயிக்கும். நான் தமிழ் கட்சி எனக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சப்போஸ் தப்பி தவறி வந்தால் 1 தான் வரும். இந்த 2 பேரோட சீட் கன்வர்ஷன் வந்து 0 லெவல் தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஈக்குவலாக தான் இருக்கும். ஏதோ 1 0 இல்லை சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்கும். இல்ல பிரிக்கிறவங்க நோக்கத்தோட செயல்படுறவங்க என்னைக்கும் வந்து அவங்களுக்கு ஜெயிக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. கண்டிப்பா அப்ப ஒன்னும் வரதுக்கான வாய்ப்பு இல்ல. சப்போஸ் நாம் தமிழர் கட்சிக்கு அவரோட தலைவர், ஏன்னா அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, அந்த பேச்சு விரும்புறவங்க இருக்கிறாங்க. வந்தால் அந்த 1 தான் வரலாம். ஸோ சீட் கன்வர்ஷன் வந்து 3 and 4ல இருக்கிற 2 பார்ட்டியுமே வந்து சீட் கன்வர்ஷன் வந்து பெருசா ஆகாது. அதுல வந்து விஜய் அவர்கள் ஜெயிக்கலாம், தெர் இஸ் எ சான்ஸ். செங்கோட்டையன் அவர்கள் ஜெயிக்கலாம், அதுவும் வந்து சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கும். ஆனா இவங்க ஓட்ட பிரிச்சிருவாங்க. ஏன்னா 2006 2011 பார்த்தீங்கன்னா ஓட் பர்சன்டேஜில் அதிகமாக வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே. மக்கள் அதிகமாக ஓட்டு போட்டது ஏடிஎம்கே. ஆனால் இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே. ஸோ மார்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மார்ஜின் வந்து உங்களுக்கு கூட்டணி கட்சியோட ஆதரவு தான் பண்ணுறாங்க. ஸோ ஓட் பர்சன்டேஜ் வந்து கட்டாயம் வந்து பிரிஞ்சிடும்.
பிரிஞ்சு அது சொல்ல 3 and 4 தான் வந்து அந்த 1 and 2 டிசைட் பண்ணுறாங்கிறது என்னுடைய கருத்து. அதனால என்டிஏ வரதுக்கான வாய்ப்புகள் எனக்கு வந்து ஏன்னா நீங்கள் 4th அந்த தாவேக்காவோட ஓட் ஷேர் பிரிக்கிறது வந்து 12லேருந்து 20 வரைக்கும் இருக்குது. ஆனால் இவங்க வந்து 8ல் தானே இருக்கிறாங்க. ஸோ அதனால் என்னோட கணிப்புப்படி ஏடிஎம்கே தான் வருங்கிறத, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வருங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். அது நம்ம அந்த கன்வர்சன் ரேட்டிங் எப்படி பிரிச்சிருக்காங்கிறத பார்த்தா தான் தெரியும். இது நம்மளுடைய அசம்ஷன் தான். நம்ம 4ஆம் தேதி நம்ம கட்டாயம் இப்போ பேசுறது கரெக்டாக இல்லையாங்கிறது 4ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும். நிச்சயமாக சார். தொடர்ந்து எங்களுக்கு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.